இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மறுபடியும் இந்த புதிய ஆண்டில் வந்து உங்களை சந்திக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபை ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. என்னை அன்போடு ஏற்று வரவழைத்த அன்பிற்குரிய போதகர் ஐயாவளையும் குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சபையின் முப்பர்கள், பிரதானிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்க யாவரையும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்த வண்ணமாக கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய், தேவ வார்த்தை மட்டும் நம்மத்தில் துணிக்கப்படும்படியாய், எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படும்படி தாழ்த்தி அர்ப்பணித்து செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடின போல இந்த அருமையான ஆலயத்தில் எங்கள் மத்தியிலே கர்த்தர் உறவாடுவீராக. கர்த்தர் கிருபையாய் கொடுத்த 2026 ஆண்டின் இந்த மார்ச் மாதத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து கொள்ள, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு என்னை சீர்படுத்துவதற்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் பேசும், எங்கள் குறைகளை சுட்டி காட்டும், அதை திருத்தி கொண்டு உமக்கென்று உண்மையுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சிந்திக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் போதும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கும் மற்ற புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமுள்ள தீர்க்கதரிசி. வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்கதரிச புத்தகங்களை பார்க்கலும் அதிகமான புத்தகங்களை கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் 1 அதிகாரத்தை நீங்கள் ஆதியாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். 2 அதிகாரத்தை யாத்ராகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்படியே வெளிப்படுத்தல் 22 நீங்கள் ஏசாயா 66 அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆகவே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை ஒரு குட்டி வேதாகமம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஏசாயா மூலம் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரமான மூலைக்கல் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கல்லை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். வேதம் சாட்சி கொடுக்க மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுருவை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். 16-18 கிறிஸ்தியன்தார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, அதற்கு முன்பாக இந்த பூமியிலே சபை என்று ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இடமெல்லாம் வீடுகள் தோறும் பிரசங்கித்தார், தேவாலயத்தில் போய் பிரசங்கித்தார். மற்ற ஏனைய சபைகள் அங்கு கிடையாது. இன்றைக்கும் யூதர்கள் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்களுக்கென்று ஒரு சபை அமைதியாயிட்டீங்க கிடையாது. எங்க ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? 2 இடம். ஒன்று சாலமோன் கட்டின ஆலயத்தினிடையே ஒரு பகுதி இருக்கிறது, உடைந்து போடப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு கிபி 32ஆம் நூற்றாண்டிலே 32ஆம் ஆண்டிலே தீத்து என்கிற ஒரு ராஜா வந்து
இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டு எருசலேம் ஆலயத்தை தரைமட்டமாக்கி போட்டான். அதில் இருக்கிற ஒரே ஒரு சுவர், சாலமன் கட்டின ஆலயத்தின் ஒரே ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவற்றின் பெயர் வெயிலிங் வால். அதை தமிழிலே அழுகின் சுவர் என்று அழைக்கிறார்கள். அதில் தான் இன்றைக்கு யூதர்கள் போய் தங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை மட்டும்தான் கொண்டு போவார்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு அந்த அழுகின் சுவரில் போய் தங்கள் நெற்றி அந்த கல்ச்சோலை பட குனிந்து ஜெபிப்பார்கள். ஒரு நேரம், 1 மணி நேரம், 2 மணி இல்லை, 3 மணி நேரம் ஜெபிப்பார்கள். இந்த 3 மணி நேரம் என்ன ஜெபிப்பான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கை கொண்டு அதை வாசிப்பார்கள். வாசி கேட்பாங்க, எங்களை ரட்சிப்பதற்கு எங்களுக்கு ஒரு மேசியா வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். இன்னொரு இடம் எங்க ஜெபிப்பாங்கன்னா, தாவீதுடைய கல்லறை. அதுக்கு அருகாமையிலே சற்று தொலைவில் உதேசம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது ஒரு அறை. அந்த அறையில் போய் ஆலயம் கிடையாது. அதிலே போய் தாவீது குமாரனே எங்கள் இறங்கும் என்று சொல்லி பர்திமையை கூப்பிட்டது போல எங்களுக்கு ஒரு ராஜா வர வேண்டும் தாவீதை போல என்று சொல்லி இன்றைக்கு ஜெபித்து வருகிறார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆலயம் கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு ஆலயம் கட்டும்படியாக சில முயற்சி எடுத்தார்கள். அதற்குள்ளாக யுத்தத்தின் செய்தி அறிவிக்கப்பட்டபடியால் அந்த காரியம் தடைபட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கண்ணார காண்கிறோம். ஆகவே பேதுருவின் காலத்து முன்பாக இந்த பூமியிலே சபைகள் கிடையாது. வேதத்தை பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை ஒழுங்குபடுத்தப்பட்டது ஒரு வீட்டினுடைய மேல் வீட்டறை. இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு பின்பு 50வது நாளிலே இயேசுவின் தாயக மரியாளும் 11 சீஷர்களும் ஒரு சீஷன் சீட்டு போட்டு எடுத்த மத்தியாவும் 12 சீடர்களும் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தது ஒரு மேல் வீட்டரிலே. அந்த அறையிலே கர்த்தருடைய ஆவி அக்கினிமயமான நாவுகளை இறங்கப்பட்டது. அதற்கு பின்பு வேதத்தில் பார்க்கிறோம், வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணினார்கள், அப்பம் பிட்டார்கள், கபடமில்ல இருதயத்தோடு கூடி அங்கு ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அதுக்கு பின் சபை ஆரம்பமாயிற்று. இப்ப பேதுருவை பார்த்துக்க சொல்லுகிறார், பேதுரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி இன்னொரு அடிஷன் கொடுக்கிறாரு. பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்வது இல்லை. என அன்புக்குரியவர்களே, சபைக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் பாதாளமாகிய நரகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. வேதம் சொல்லுங்க, எபிரேயர் அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 5வது வாசித்து பாருங்கள். எபிரேயர் 8:5. நீங்களும் நானும் இப்பொழுது செய்கிற ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்தி இருக்கிறது. போதும். இப்பொழுது நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாடலோ ஆராதனையோ சங்கீத பாகங்களோ தேவனை துதிக்கிற துதியோ வேத வசனமோ என்ன சொல்லலாம் கொயர் பவனி வருவதோ கர்த்தருடைய ஆராதனைகளோ எல்லாம் எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் நிழலுக்கும் சாயலுக்கும். அதாவது சும்மா சொல்லலாம் ரிகர்ஷல், ஒரு ஒத்திகை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் பேதுருவை பார்த்து இந்த கல்லிமே சபையை கட்டுவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, பாதாளத்தின் வாசை மேற்கொள்ள முடியாது. அப்ப பரலோகத்தை ஒரு வாசல் திறக்கணும்னு சொன்னா அது நரகத்தின் வாசலை பாதாள வாசல் என்ன செய்து போடும், அடைத்து போடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் சொன்னார், மனுஷர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசமாய் இருப்பதில்லை. அதனால நாளைக்கு இருக்கா இல்லையா அது முக்கியம் இல்லை. கர்த்தர் எங்க இருக்கிறாரு, நமக்குள் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை விட வேதத்தின்படி சொல்லுகிறேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் அநேக பரிசுத்த தீர்க்கதரிசி, மோசே, எலியா, எலிசா, யோனா, நிறைய தீர்க்கதரிசி உண்டு. இவர்களை பார்க்கலும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ஆகிய 12 சீடர்களை பார்க்கலும் நீங்களும் நானும் தான் அதிகமான பாக்கியவான்கள். யாரை விட சொல்லுங்க, ஆபிரகாமை விட. நம்ம ஜெபிப்போம்ல, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. புதிய ஏற்பாட்டுக்கு அந்த பர்திமையை கூப்பிட்டார். இப்படி கூப்பிட்டாரு, தாவீதின் குமாரனே. இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் இன்றைக்கு வாழ்கிற நீங்கள் நான் தான் 2 விஷயத்தை பாக்கியவான்கள். ஒன்று, வேதத்தின்படி சொல்கிறேன், தோமாவை பார்த்து கர்த்தர் சொன்னா, தோமாவே நீ கண்டதினால் என்னை விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசி. 2000 வருஷம் எங்கள் பிள்ளைங்க விசுவாசிப்பாங்க சோமனூர்ல அவர்கள். அப்ப நீங்களும் நானும் தோமாவை விட, சத்தமா சொல்லுங்க,
இன்னொன்று என்ன தெரியுமா? ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ, தாவீதோ, மோசேவோ, எலியாவோ, எலிசாவோ இவங்க ஜெபத்துக்கெல்லாம் கத்த உடனுக்கு கூட பல் கொடுக்கலையா? கொடுத்தார் இல்லையா? ஆனா எந்த இடத்துல ஆச்சும் ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டாங்களா? சொல்லுங்க. மோசேட கத்தை எப்படி பேசினாரு? சிநேகிதனிடம் பேசுற போல பேசினார். எலியாவின் ஜெபத்து கருத்தாய் ஜெபித்தான். இயற்கையை கட்டுப்படுத்த அதிகாரத்தை கத்த கொடுத்துவார். யோசுவா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தரிடம் பேசின பின்பு சூரியனே சந்திரனே கிபியோன் மேலும் ஆயிர பள்ளத்தாக்கிலும் நில்லென்று சொன்னார். சூரியனையும் சந்திரன் நிற்க வைத்த உண்டு. எசேக்கியா தீர்க்கதரிசி எலும்புகளை பார்த்து சொல்லுகிறான், காய்ந்து போன எலும்புகள் பெரிய சேனை மாற்றப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி கூப்பிடல? சொல்லுங்க. பேதுரு கூப்பிட்டாரா? அந்திரே கூப்பிட்டாரா? மத்தேயு? யாருமே கூப்பிடல. ஆனா கூப்பிடாத நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, நீ என்னை எப்படி கூப்பிடு? அப்பா, பிதாவே அப்படின்னு கூப்பிடு சொல்லி ஒரு உரிமையை கொடுத்தது நமக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசுவோடு இந்த 12 சீஷ பாக்கியவான்களா, இல்லை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நீங்க நான் பாக்கியவான்களா? சத்தமே வரமாட்டுக்கு. பழைய சோமனு சர்ச்சை மாதிரி எனக்கு தெரியலையே. அப்படியே என்னமோ செய்ய வந்துட்டோமே, வரலன்னா ஏன் வரலாம் கேட்பாங்களே அப்படின்னு ஏதோ 5 கப்பல் வாங்கி அது கோயம்புத்தூர் கடலில் அது மூழ்கி போன மாதிரி வாழ்க்கையில் விரக்தியோடு வந்து நிற்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உலகத்தை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை மத்தியிலும் உங்களையும் என்னை கத்தை கைப்பிடித்து கரம் பிடித்து மேம்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அன்புக்குரிய வேதப்பா இயேசு சொல்கிறார், இதோ அஸ்திபாரமாகி ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட வேண்டும், அது விலையேற பெற்ற காணப்படும், திட அஸ்திபாரத்துக்குரியது, அதை நான் மூளைக்கல்லாய் மாற்ற வேண்டும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒன்றுக்கு உதவாத ஒரு கல் என்ன கல்லா மாறணும்? மூளைக்கல்லா மாறும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்க எப்படி பார்க்க தெரியுமா? மண் என்று நினைவு கூறுகிறார். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசும்போது சொல்லுகிறான், இதோ அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன், தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கல்லாக பயன்படுத்த விரும்புகிறேன். ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். நீங்க பைபிளை பாருங்க, ஆபிரகாம் பெரிய ஞானி எல்லாம் கிடையாது. சாதாரணமான எளிமையான குடும்பத்தை பிறந்தவன். அவன் தகப்பனா தேராகு 2 காரியம் செய்வான். ஒன்று, விக்கிரங்களை சிற்பி வடிக்கிறவன். இன்னொன்று, அந்த காலத்தில் தேராகு வம்சத்தை பார்த்தீங்கன்னா நரபலி கொடுக்கிற மனுஷனை என்ன சொல்லலாம், தங்க இஷ்ட தெய்வங்களுக்கு பலி கொடுக்கிற பிள்ளைகள். அந்த வம்ச வழியில் வந்தவன் தான் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு எப்படி போனாரு? பரதேசியை போல போனார். ஆனால் கர்த்தர் யாரா மாத்தினாரு? செல்வச்சீமானை மாத்தினார். நீங்க பைபிளை பாருங்க, எல்லாருமே ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தேஷம் பார்ப்பீங்கன்னு சொன்னா எல்லாருமே தப்பா நினைக்காதீங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நபர்கள். அவர்களைத்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாக நம்மை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, தேவனால் கூடாத காரியம் உலகத்தை ஒன்றுமே இல்லை. வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆகாண்டு தள்ளப்பட்ட கல், புறக்கணிக்கப்பட்டவனை தான் தேவன் எடுத்து சாட்சியாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆலயம் எதுக்கு தெரியுமா? நல்லவங்களுக்காக அல்ல, கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் அநியாயக்காரனையும் பாவம் செய்தவனை பரிசுத்தமாக்கி அவனை சாட்சியாக மாற்ற தன் கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். எதுக்கு வைக்க தெரியுமா? அஸ்திவாரம் வைக்கிறேன். அந்த கல்லை பரீட்சிக்க போகிறேன். அந்த கல்லை விலையேறப்பட்ட கல்லை மாற்ற போகிறேன். அந்த கல்லை திட அஸ்திவார கல்லாக மூளைக்கல்ல பயன்படுத்தப்படவேன். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் ஒரு கல்லை போல சாதாரணமான கல்லை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆம், எனக்கு அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 கல்லை குறித்து வேதத்தை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டான். போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை
ஒரு கவன் ஒரு கல்லினாலே அவன் அழித்து போட்டான். வேதம் சாட்சி கொடுக்கிற இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். படிப்பா நான் முதன்மையா இருக்கணும், வேலையா முதன்மையா இருக்கணும், வியாபாரமா முதன்மையா இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு என்ன செய்யறான் தெரியுமா? ஏதோ ஒரு கோலியத்தின் ஆவியை கொண்டு நிறுத்தி வைக்கிறான். இந்த கோலியத்தை குறித்து வேதம் சாட்சி வீட்டில் போய் நிதான வாஸ்து பாருங்க. அவன் சாதாரணமான மனுஷன் அல்ல, பெலிஸ்தர்களுக்கு ஒரு தலைவன். ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ரோம ஒரு நாள் 2 நாள் 40 நாள் வந்து நிற்கிறான். சொல்றான், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஏன் கூட சண்டை போட ஒருத்தம் கூட இல்லையா? அப்படி சவால் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த செய்தி அப்படியே ஒவ்வொன்றா பரவி 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 எங்கே போச்சுன்னா, வனாந்திரத்தை தாவீது ஆடு மேய்க்கிறான். அவனுக்கு போயிடுச்சு. அங்கிருந்து நேராக வர்றான் ஏலா பள்ளத்தாக்கு, கோலியத்தை மலை போல நிற்கிறான். என்னக்கிட்டு இருக்கும்போது அண்ணங்க எலியாப் கேட்குறான், எதுக்கு எங்க வந்த? அண்ணே, நம்ம பிரச்சனை கேள்விப்பட்டேன், உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை ஏன் வனாந்திரத்தில் விட்டுட்டு வந்தாய்? தாவீது ரொம்ப கூலாக பேசுவான் எப்பவுமே. அதாவது நம்ம இருக்குன்னா நம்மகிட்ட 5 காரியம் நல்ல காரியம் இருக்கும், 5 காரியம் கெட்ட காரியமும் சொல்லுங்க இருக்கும். இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது இல்லையா? அதே போல தாவீது ரொம்ப சிம்பிளாக தான் பேசுவான். அப்ப எலியாப் சொல்றேன், ஏன் கொண்டுட்டு இருந்த கோபத்தோடு சொல்றான், அண்ணே என்ன கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு பிள்ளை ஏன் ஒன்று பதில் சொல்லலை. தாவீது போய் சொல்றான், இந்த இவன் நான் கொண்டு போடுவேன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக் தான். வாலிப வயசு, அழகா இருக்கிறான், என்ன செய்ய போற, இவன் என்ன செய்ய முடியும்? சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் சொல்றான், அவன் என்ன கேட்கறான் கொடுத்து தொலைப்பா. இப்போ தாவீதுக்கு தலைச்சீரா ஹெல்மெட் போட்டாச்சு, ஈட்டி எடுத்தாச்சு, மார்பில் கவசம் போட்டாச்சு, மார்பு கவசம் போட்டாச்சு, கேடயத்தை பிடிச்சாச்சு, பட்டயத்தை எடுத்து எல்லாம் எடுத்துட்டான். ஒரு ஸ்டெப் நடந்து பார்க்க நடக்க முடியல. அவன் டக்குன்னு சொல்றான், என் தேவன் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இதெல்லாம் கீழே போட்டுட்டான். எதோடு போனான்? அதுக்கு முந்தி ஒன்றை கொண்டு போனான், கூழாங்கல் ரச்சி, கவன் ரச்சி. இதை முதல்ல அடைப்பில் நல்ல வசம் சொல்ல எங்க வச்சிருந்தான், அடைப்பில் வச்சுதான். அதுக்கு முந்தி ஒரு ஆயுதம் கொண்டு போனான், தடி. கோலியத்து கேட்கிறான், நீ தடியோடு வருக்கு நான் ஒரு ஏற்கனவே சொல்லி இருக்காது அந்த காரியத்தை. நாயாங்கிறான், நாயான்னு. அப்ப நாய் அடிக்க எது தேவையில்லை சொல்லுங்க. தடியை கீழே போட்டான். இப்பதான் அடைப்பை திறந்து எடுத்தான், ஒரு கல்லை எடுத்தான். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளுக்காக கர்த்தர் துன்மார்க்கனை உண்டாக்கினார். கோலியத்தை படைத்ததும் யார் தான் சொல்லுங்க? கர்த்தர் தான். ஆனால் கோலியத்தின் நெற்றி பொட்டை குறிவைத்து அடிக்க சொன்ன யார் தெரியுமா? அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், பாடு, நெருக்க வரலாம். வேதம் சொல்லுகிறது, சத்துரு ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய், நீங்க சொல்லணும், சத்துரு ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாக வருவானா, புறப்பட்டு வருவானா? குழப்பமா இருக்குல்ல? புறப்பட்டு வருவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் சத்ரு விரோதமாக புறப்பட்டு வருவான், ஆனால் அவன் 7 வழியாக திரும்பி கத்த ஓட வைப்பார். அல்லேலூயா. புறப்படும் போதே என்ன செய்வார்? ஓட வைப்பார். வேதம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எப்போ? ஆயுதம் உண்டாக்கப்பட்ட பின்பல்ல, எப்போ? பிகினிங் ஸ்டேஜ். உருவாக்கப்படும் போதே அதை கத்த என்ன செய்வாராம்? வாய்க்காதை பண்ண வல்லவராய் இருக்கிறார். இப்ப மலை போல நிற்கிறான், கவன் எடுக்கிறான், சுத்துனா கரெக்டா நெற்றி போட்டை பார்த்து விட்டான். கோலியத்து பொத்தென்று கீழே விழுகிறான். தாவீது குடுகுடுன்னு ஓடி போறான். அவன் கையில வாள் இல்ல. கோலியத்து உரைந்த வாளை உருவினான். என்ன செஞ்சான்? தலையை வெட்டினான். போட்டுட்டு போகல, தலையை தூக்கி கொண்டு எங்க போய் போச்சான் தெரியுமா? மோரியா மலையின் அடிவாரத்தில் கொண்டு புதைத்து போட்டான். அந்த மோரியா மலையில 3 காரியம் நடந்தது. ஒன்று, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்தது இந்த மோரியா மலை. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்டு சர்ப்பத்தி தலையை நசுக்கப்பட்ட மலை மோரியா மலை. அந்த மலை அடிவாரத்தில் தான் தாவீது கோலியத்தை புதைத்து போட்டான். அந்த இடத்துக்கு பெயர் இன்றைக்கும் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறார். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு கல் சத்ருவை கொண்டு போட்டார். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே கத்த சொல்றாரு, முதலே சில பிளான் பண்றாரு. உன் வாயில என்னத்தை வை? எக்காலத்தை வை. என் உடன்படிக்கை மீறினார்கள், என் நியாயப்பிரமாணம் விரோதமாய துரோகம் பண்ணினார்கள், அதனால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு எப்படி பறந்து வர்றானா? கழுகை போல பறந்து வர்றான். ஏன் தெரியுமா? அவர் என்ன செய்யறாங்களாம்? எக்காலத்தை ஊதுறாங்க, நல்லதான். ஆனால் உடன்படிக்கை மீறி நியாய பிரமாணத்துக்கு விரோதமா என்ன செய்யறாங்களாம்? துரோகம் பண்ணுகிறார்கள். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கத்த சொல்ல, உன் வீட்டில் கர்த்தருடைய வீட்டில் யார் பறக்கா? சத்ரு கழுகை போல பறக்கிறானாம். அதுக்கு கத்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கத்த கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளை கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக கத்தர் இருப்பார். அல்லேலூயா. சத்துரு எப்படி பறந்து வர்றானா? கழுகை போல பறந்து வர்றான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறேன். கர்த்தருடைய வீட்டில் சத்துரு பறக்கிறான். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, இன்றைக்கு நம்ம வீட்டில் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் நிறைய காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் 14 இன்ச் டிவி இருந்துச்சு. உண்டா? 14 இன்ச் இருந்துச்சா? அது எத்தனையா மாறிச்சு? ஸ்டெப் பை ஸ்டெப். 21, 29, 29, 32, 32, 32, 43, 43, 45, 45, 53, 53, 70, 70 வந்து இப்போ 105 போய் நிற்குது. எது பெருசாயிட்டு சொல்லுங்க. ஆனா இந்த பைபிள் ஒன்று உண்டு பாருங்க. பிறந்த அன்னைக்கு வாங்கின பைபிளை கடைசி வரைக்கும், அந்த இடத்துக்கு சொல்ல விரும்பல, அது வரைக்கும் என்ன போகுது? ஒரே பைபிள் தான். எனக்கு அன்புக்குரிய தேவ வேதம் சாட்சி கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில கோலியாத் அங்க இருக்கிற உண்மைதான் இல்ல, ஆனா நமக்குள் இருக்கிற முதல் அதை புரிந்து கொள்ளுங்கள். கோலியாத் எங்கே இல்லை. வேதத்தை பார்க்க 12 சீடர்கள், 12 சீடர்களுக்கு ஆண்டு ஆப்போசிட் பந்தி கொடுக்கிறார். பந்தி கொடுத்த பின்பு ஒரே ஒருவன், எப்பொழுதுமே வேதம் சாட்சி கொடுக்கிறது, ஒரு மனிதனுக்கு கத்த 3 முறை சான்ஸ் கொடுப்பார். எத்தனை முறை வேதம் சாட்சி கொடுக்கிறது? வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு 2 ஒரு தரம் புத்தி சொல்லு, அதற்கு பின்பு அவனை விட்டு விலகுன்னு கத்த சொல்லி இருக்கிறார். பேதுரு மறுதலித்து எத்தனை முறை? 3 முறை. அதே போல ஆண்டவர் யூதாஸ் எத்தனை முறை வார்னிங், எச்சரிப்பு கொடுத்தாரியுமா? 3 முறை. ஒன்று சொல்றார், இந்த பந்தியில் இருக்கிற ஒருவன் என்னை ஒன்று, 2வது செய்ய வேண்டியதை எப்போ? அப்பத்துணிக்கையை கையில் வாங்கின பின்பு பிசாசு அவனுக்குள், சொல்லுங்க, கையில் என்ன இருக்கு? ஆண்டுடைய பலிபீடத்தை சமர்ப்பிக்கிறான், கர்த்தருடைய அப்பத்தை வாங்கி இருக்கிறான். ஜீவப்பம் நானே என்று சொன்னாரு. அந்த ஜீவ அப்பத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தை என்ன செய்ய போறான்? காட்டி கொடுக்க போறான். 3வது கத்த கொடுக்கிறார், சிநேகிதனே முத்தத்தினா காட்டி கொடுக்கிறார். இந்த 3 முறையும் யூதாஸ் மனம் மாறல. கடைசி சிலுவை காட்சியிலே 2 பேர் தப்பு பண்ணாங்க. சீஷர்கள் கூட இருந்தவங்க, ஒன்று பேதுரு, ஒன்று யூதாஸ் காரியத்து. பேதுரு மனம் திரும்பினாரா இல்லையா? சொல்லுங்க. யூதாஸ் மனம் திரும்பினாரா? திரும்பினாரா இல்லையா? திரும்பினார். ஆனா யூதாஸ் மனம் திரும்பினாரு, பேதுரு மனம் திரும்பினார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யூதாஸ் போய் மனசு வாதிக்குது, நேர வீட்டுக்குள்ள போறான், 30 வெள்ளிக்காசு எடுத்துக்கொண்டு யார்த்து கொண்டு கொடுக்குறான்? அன்னைக்கு பிஷப் பிரதான ஆசிரியர் வித்தியாசம் தெரியும். அன்னைக்கு அந்த பிஷப் கொண்டு கொடுக்குறான். பிஷப்னா கொஞ்சம் எஃபெக்டா இருக்கும் இல்லையா? கொடுக்குறான். கொடுக்க போய் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, அது ஓம் பொறுப்பு, விட்டு போ. என்ன செஞ்சான்? பிஷப்ட சொல்ல எப்படி சொல்லியிருப்பான்? ஒரு கற்பனை சொல்லுங்க பார்ப்போம். குற்றத்தை காட்டி கொடுத்த உண்மைதான். அழுதுட்டு சொல்லியிருப்பானா, அழாம சொல்லியிருப்பானா? அழுதுருப்பான். தெரியாம காட்டி கொடுத்துட்டேன், இந்த ஐயா நீ கொடுத்த காசு விட்டுறியா, அவர் விட்டுறியான்னு அழுதுருப்பான்.
இப்போ பேதுரு எத்தனை முறை மறுதளிச்சான்? 3 முறை மறுதளிச்சான். பைபிள்லையே ஆண்டவரை சபித்தவன் ஒரே ஒருத்தன் தான். பிலாத்து கூட கிடையாது, ஏரோது கூட கிடையாது. யார் சபித்தா? பேதுரு சொல்றாரு, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பேதுரு மனம் திரும்பி அழுதது ஆண்டவரிடம். யூதாஸ் மனம் திரும்பி அழுதது பிஷப்பு கிட்ட போய். மனுஷரிடம் அழுதவனுக்கு மரண முடிவு, தேவனிடத்தில் அழுதவனுக்கோ கிருபையின் முடிவை கத்த கொடுத்தார். இன்றைக்கு நம்ம அழுகிறோம், வீட்டில் பிரச்சனை, போராட்டம், துக்கம், பாடு. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். அவளுக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு கத்து ஆண்டுடைய பாதம் போதும், அவர் பேச வார்த்தை போது காத்திருந்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வேதசாட்சி கோலியாத் நமக்குள்ள இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்த பொழுது பேதுரு ரகசியமாய் கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவரே, இந்த ஊருக்குள்ள போய் நம்ம கல்லெறிந்து கொலை செய்ய திட்டம் போட்டாங்களே, மறுபடியும் இந்த ஊருக்கு போற சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து திரும்பி பார்த்து கடிந்து கொண்டு சொல்லுகிறார், அப்பாலே போ. இப்போ 12 பேர்ல ஒருத்தண்ட பிசாசு இருந்துச்சு, ஒருத்தங்கிட்ட சாத்தா இருந்துச்சு. உண்டா இல்லையா? சொல்லுங்க. ஜெபாலயத்தில் பிசாசு பிடித்தவன் இருந்தானா? இருந்தான். அப்ப சாத்தானும் பேயும் பிசாசு எங்க இருக்குது? கர்த்தருடைய ஆலயமாகிய நமக்குள்ள இருக்குது. அதான் ஓசியா சொல்றாரு, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறார், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் நான் ஆதரவாய் இருந்து பாதுகாப்பேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு கல் யாரை கொண்டு போட்டது? கோலியாத்தை கொண்டு போட்டது. அந்த கோலியாத்துடைய தவறு என்ன தெரியுமா? ஒன்று பெருமை. என்ன இருந்துச்சு? வேதம் சொல்லுங்க, பெருமை உள்ளவங்க தேவன் தாழ்முழுக்கத்தை என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். அவன் அவ்வளவுதான் 6 முழம் உயரத்துக்கு வளர விட்டது யாரு? கர்த்தர். அவனுக்கு அவளை சாப்பாடு கொடுத்து வளர்த்து விட்டது யாரு? கர்த்தர். இன்னைக்கு நமக்குள்ள என்ன தெரியுமா? கஷ்டப்படுற காலத்தில் வேதத்தின் படி சொல்ல எபேசு சபைக்கு தூதன் எச்சரிக்கிறார், உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல குணம் இருக்கு, ஆனா ஆரம்பத்தில் நீ தேவனிடத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. கோலியாத்தின் ஆவி சபைகளுக்கு இருக்கிறது, யூதாசின் ஆவி சபைகளுக்கு இருக்கிறது, பேதுருவின் வஞ்சகமான ஆவி சபைகளுக்கு இருக்கிறது. சத்துரு கழுகை போல வேகமாய் கர்த்தருடைய வீட்டு பறந்து வருகிறான். எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, நமக்குள்ள தவறு திருத்திக் கொள்ளுங்கள். பெருமை வேண்டாம். ஆரம்ப காலத்தில் செய்த ஜெபம் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம அப்பா அம்மாட்ட இருந்த ஜெபம் நம்மகிட்ட இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். இல்லை. இன்னைக்கு அண்ணன் அருமையாக பாடல் பாடினாங்க, ஒர்ஷிப் நடத்தினாங்க, சின்ன பிள்ளை போல் ஜம்ப் பண்ணாங்க, துள்ளினாங்க, பழைய காலேஜ் நினைவுலாம் வந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களும் அவங்க எனக்கு தெரிஞ்ச தாமசனை 2 தெரியும் சதானா, இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? அவங்க அம்மா. இந்த வீட்டில் நான் ஆரம்ப காலத்தில் எப்போ தேசம் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கூட்டணி சேர்ந்து எலெக்ஷன் நடந்துச்சு இல்லை, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சோமனி சர்ச்சுக்கு வந்தேன். அப்போவே எப்போ அடையாளக்குன்னா, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ இது கிடையாது, அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் ஊர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் நிற்கிற ஓட்டு கேட்டு வரார். நான் பிரசங்கம் பண்ண அங்கே வரும்போது இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே வரார். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி பிரசவம்னு தெரில. ஆமாம், ஏன் அடிச்சோன்னு, ஐயா இல்லை ஒன்று சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆளு நாங்கள் ஐயா. நான் சொன்னேன், கொஞ்சம் இல்லைங்க, அதில் சேரில் உட்காருங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்புறம் ஓட்டு கேளுங்க, வெளியே நின்றுங்கண்ணே. அப்படி உட்காந்துட்டார். கூட 10 பேர் வந்தாங்க, நன்னக்கை, அவங்களும் உட்காந்துட்டாங்க. பிரசங்கம் கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானா? எதுக்கு சொல்கிறேன்? அப்போ கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டில் போய் என்ன செய்ய தெரியுமா? ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், உண்மையை சொல்லுங்கள், நம்ம தாத்தா பாட்டிகிட்ட இருந்த ஜெபம் நம்ம அப்பா அம்மாட்ட இருந்துச்சா? இல்லை. நம்ம அப்பா அம்மாட்ட இருந்த ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? மனசாட்சி உறுத்துதோ? இல்லை. நம்மகிட்ட ஜெபம் கர்த்தர் நோக்குதோ பிள்ளைகிட்ட இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு பேர் எப்படி போவாங்க தெரியுமா? தேவ பிச்சை, கோவில் பிச்சை. அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்காரு, ஆலயத்தை வருவாங்க,
அந்த காலத்து தாய்மார்கள் முந்தானை எடுப்பாங்க, கடவுள்கிட்ட வந்து மண்டிட்டு ஓலை கொட்டக ஆலயம் மணல் தரல முழங்கால் போட்டு, அவங்க பைபிள் தெரியாது, வாசிக்க தெரியாது, படிப்பறிவு கிடையாது, முந்தானை ஏந்தி கடவுள்கிட்ட கேட்பான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தந்தா அந்த பிள்ளைக்கு கோயில் பிச்சை என்ன செய்றேன், பேர் வைக்கிற அப்படி சொல்லி அப்படி பெற்று எடுத்தாங்க. அப்ப அந்த காலத்து எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. பிள்ளைக்கு. பரமண்ட ஜபத்து ஒரு வார்த்தை உண்டு, அந்தந்துள் அப்பத்தை. அப்ப அந்த காலத்தில் தாத்தா பாட்டி மாட்ட அப்பா மாட்ட வீட்டில் என்ன கிடையாது சொல்லுங்க, ஒரு கிலோ அரிசி வாங்க வழி இல்லாம இருந்தாங்க. அப்ப எதுக்கு ஜெபம் பண்ணி இருப்பாங்க? என் 10 பிள்ளை பட்னியா கிடக்கு, ஒரு வேளை கஞ்சா குடுக்கிட்டு ஆண்டவரை என்ன செய்யிருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டில் 25 கிலோ அரிசி இருக்கு, இப்ப அரிசிக்கு ஜெபம் பண்றோமா? இல்ல. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு துணி, உடுத்த துணி இருக்காது. பண்டிகை காலம் வரும்போது அழுவாங்க, ஆண்டவற்றை போனஸ் கொடுக்க மாட்டாங்களா, இதை கிடைக்காதா, 100 ரூபாய் கிடைச்சுன்னா பிள்ளைகள் தனக்கு எடுக்க மாட்டாங்க. எங்க ஓடுவாங்க? கிறிஸ்துமஸ் முந்தின நாள் குடுகுடு ஓடி ஏதாவது ஒரு கடை எடுத்து ஒரு பழைய ட்ரெஸ், ஒரு புது ட்ரெஸ் எடுத்து ட்ரௌசர் சட்டையாத்த, அது பட்டன் கூட இருக்காது, முடிச்சு போட்டு எரிஞ்சுவாங்க, போட்டு சர்ச்சுக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்னைக்கு நமக்கு டெய்லி கிறிஸ்துமஸ் தான். அப்ப எதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அரிசி சாப்பாட்டுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு ஓலை வீடாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஓலை வீடு தான். ஒரு காலத்தில் களிமண் சுவர். நான் சின்ன பையனாக இருப்பேன், எங்கள் அப்பா 7 வருஷம் இறந்து போனாங்க. பனை ஓலையை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டை சுற்றி சுற்றி வருவாங்க, களிமண் சுவர். ஏன்னா மழை தண்ணி வந்து அந்த களிமண்ணில் தான் வீடு என்ன செஞ்சிடும், இடிந்து விழுந்துடும். ஐயோ வருதே வருதேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு காலை எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? விடிஞ்சிட்டோ, காரை வீட்டை கட்டியாச்சு, கதன்னு கத்த உட்கார வச்சோடனே இப்போ என்ன இல்லை, வீட்டுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மழை வந்தால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புயல் வந்தால் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சோத்துக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துணிக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விவசாய நிலத்துக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் யாரை மட்டும் நம்பி இருந்தாங்க? கர்த்தரை மட்டும். இன்னைக்கு நமக்கு எல்லா செல்வம் இணைஞ்சு போச்சு. படிப்புக்கு படிப்பு, வேலைக்கு வேலை, வீட்டுக்கு வீடு, வருமானத்துக்கு வருமானம், சொத்துக்கு மேலே சொத்து, வாகனங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தர் என்ன செய்யணும் தெரியுமா? மறந்துட்டோம். அதை கோலியத்தின் ஆவி. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் 10 பிள்ளைகள் இருந்தாங்க வீட்டுக்குள்ள, 12 பிள்ளை இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு பேர் வைப்பு எப்போ வைப்பாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடாமல் பேரை வைப்பாங்க. அப்போ ஆதார் கார்டே கிடையாது, பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, ஒரே ஒரு அடையாள சின்னம் உடம்புல என்னது, ஸ்கூல் அட்மிஷனுக்கு. காதை பிடி தொட்டுட்டா போ, ப்ரீகேஜி கிடையாது, எல்கேஜி கிடையாது, யூகேஜி கிடையாது, பேபி கிளாஸ். அதை விட்டு டேரக்டாக 1ஆம் கிளாஸ், அவ்வளோதான். ஒரு ஸ்லேட்டை கொடுத்து ஒரு குச்சியை கொடுத்து ஓடு ஸ்கூலுக்கு எணிச்சிருவாங்க, அனுப்பி வச்சிருப்பாங்க. 10 பிள்ளை இருக்கும். பிள்ளைக்கு எப்போ ஸ்கூல் அட்மிஷன் பேரை வைப்பாங்க. அது ஒரு யார் இது, இவன் மூத்தவன், இவன் யாரு, இவன் நடுவில் உள்ளவன், இவன் யாரு, கடைக்குட்டி, இப்படிதான் பேர் இருக்கும். சரிதானா? அப்ப பேர் வச்சாங்க. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பணம் கிடையாது, வருமானம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, துணி கிடையாது, செல்வாக்கு கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள 10 பிள்ளை 12 பிள்ளை இருக்கும் போது வீட்டுக்குள்ள சமாதானம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஏன் தெரியுமா? என்னைக்கு 2 பெட்ரூம் போட்டு வீடு கட்டமோ சமாதானம் ரோட்டுக்கு போயிட்டு. வீட்டுக்குள்ள சண்டை வந்தா புருஷன் தூரமும் மனைவி தூரம், டம் டம் டம், கதவுகள் பாதாளத்தி வாசல்கள் பூட்டப்படுகிறது. பிள்ளைக்கு சண்டை வந்தா சரட்டு மேலே போயிருது. வீட்டுக்குள்ள ஒற்றுமை உட்காந்து குடும்ப ஜபம் கிடையாது. நீங்க ஜபம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளை முதல்ல சாப்பிடும் போதாச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிடப்படாது. ஒன்று செல்லை பார்த்துக்கிட்டே சோறை திங்க, அது ஈ விழுந்தாஞ்சு பல்லியோ சேர்த்து முழுங்குது. ஒன்று டிவி பார்த்துக்கிட்டே சோறை முழுங்குது, அது என்ன விழுது தெரியல. ஒரு சாப்பிட கூட ஒற்றுமை இல்லை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். யார் பணக்காரங்க 10 பிள்ளைகளை வச்சுட்டு சமாதானமா ஒரே ரூமுக்குள்ள படுத்துக்கிறது சந்தோஷம், அந்த வாழ்க்கை எனக்கு இருக்கா? இல்லை. ஒரு காலத்தை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வாழறாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எங்க சித்தி வராங்க, எங்க அத்தா வராங்க. இப்ப என்ன இருக்குதுமா? உண்மையை சொல்லுங்க. சித்தி வாராங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே வராமல் இருப்பது நல்லது ஆண்டவரே. இந்த கண்புக்குரிய தேவச்சனமே, யோவான் 20:19 சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்ததினால் அன்றைக்கு
கர்த்தருடைய சீஷர்கள் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அந்த வீட்டுக்குள் வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு சமாதானம் இல்லை. கோலியத்தின் ஆவி வீட்டுக்கு வீடு பெருகிட்டு பெருமை வந்துருச்சு. எங்கிட்ட பணம் இருக்கு, என் செல்வம் இருக்கு, என் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கலையா? இந்த மூக்குக்குள்ள 2 காத்து போயிட்டு வருது தெரியுமா? அது யார் கண்ட்ரோலு? சத்தமா சொல்லுங்க. உடம்பு அழகா இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், கண்ணு கட்டிய தூரம் வரை பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா 10 பைசா துணிக்கு போடுற கிளிப்புனால மனுஷ வாழ்க்கை முடிஞ்சு போயிரு. செஞ்சிடாதீங்க. இப்படி போட்டு முடிச்சா என்ன செஞ்சு போச்சு? அவ்வளவுதான் வாழ்க்கை. எனக்கு அன்புக்குரிய பணப்பிரியன் பணத்தில் திருப்தி அடைய முடியாது, செல்வப்பிரியன் செல்வத்தை திருப்தி அடைய முடியாது. இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்தவ குடும்பங்கள் கேலிக்குரிய குடும்பமாய் மாறுகிறது. வேதத்தை பார்க்கும்போது உங்களுக்கு யாதொரு சண்டை குழப்பம் வழக்கு வந்துச்சுன்னா யார் நியாயம் தீர்க்கணும்? கர்த்தருடைய சமூகத்தை நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் வழக்கு சண்டை வந்துச்சுன்னா யாரோ ஒரு காவல்துறை வந்து நியாயம் தீர்க்குது. கோலியத்தின் ஆவி சபைகளுக்கு குடும்பத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது கோலியத்தில் இருந்தது பெருமை. இன்னொன்று என்ன தெரியுமா? கர்த்தரை அவருடைய நாமத்தை நிந்தித்தான். வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்ப வேதம் சொல்லுகிறது சத்துருவை அழிக்கிற ஒரு கல் என்ன தெரியுமா? அன்றைக்கு வேதத்தை கர்த்தர் கொடுத்த தாவீது கையில் ஒரு கல், மீது 4 கல் பேலன்ஸ் இருக்கு. அது யாருக்குன்னு எனக்கு தெரியல. நமக்கு பெருமை இருக்கக்கூடாது, தூஷணம் இருக்கக்கூடாது. வேதத்தை தூக்கின பரலோகத்து போய்விட முடியாது. அல்லேலூயா போட்ட பரலோகத்து போய்விட முடியாது. அந்நிய பாஷை பேச பரலோகத்து போய்விட முடியாது. தீர்க்கதரிசனம் பேச பரலோகத்து போய்விட முடியாது. இது தேவையில்லையா? தேவை. ஜெபம் தேவை. அல்லேலூயா தேவை. தீர்க்கதரிசனம் ஜனங்க சீர்கெட்டு போர்க்க தீர்க்கதரிசனம் தேவை. பக்தி விருத்தி அடையும்படி அந்நிய பாஷை தேவை. இதெல்லாம் தேவைதான். ஆனா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? பெருமை இருக்கக்கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துற எவனும் உயர்த்தப்படுவான். தாவீது சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தருடைய நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் நினைச்சனால தான் தாவீதை ஆடுமைத்தவனை கொண்டு கர்த்தர் யாரை மாற்றி உட்கார வைக்கிறாரு? அரசனை மாற்றி கொடுத்தார். இன்னொருத்த பாருங்க, தாவீது போய்கிட்டு இருக்கான் வீதியில, போச்சவன் கூட 2 வராங்க. சீமை என்கிறவன் தாவீதை தூஷிக்கிறான். என்ன சொல்றான்? இரத்த பிரியம் போறான் பாரு, பேலியான மனுஷன் போறான் பாரு. தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? கூட வந்தேன்னு சொல்றான், இந்த செத்த நாய் இவன் தூஷிக்குது, கொண்டு போடட்டுமாங்க. தாவீது அழகா சொல்றாரு, என்னை தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்த ஒண்ணு செய்யாதே. கோலியத்தை தூஷித்து தாவீது அல்ல. யார் தூஷித்தான்? கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான். அதனால தாவீது வைராக்கியம் கொண்டு கோலியத்தை கொண்டு போட்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வாசித்து வாருங்கள். ஏசாயா 55:3. உங்க செவிகளை சாய்த்து தேவனிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவார். தாவீது கொடுத்த கிருபை நமக்கு உண்டு. எது தவிர கோலியத்தை அழிக்க முடியும், ஏத்தோர செங்கடலை பிளக்க முடியும், மரண யோர்தானை குவியலை நிற்க பண்ண முடியும், கசப்பன மாறாவை மதுரமாய் மாற்ற முடியும், எரிகோவை அடிச்சு உடைச்சு நொறுக்க முடியும். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அனைவரை பார்க்க நமக்கு இருக்க கர்த்தர் பெரியவர். வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனா கூடாத கரை உலகத்துல ஒண்ணுமே இல்லை. பெருமையும் மதிகேடும் தூஷணமும் தேவன் நிந்திக்கிற காரியங்களுக்கும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதிருங்கள். அப்படி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகுங்கள். அந்த கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். உங்கள் வீட்டின் மேல் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாய் இருந்து தப்பிக்க கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எந்த வாதியை நம்ம என்ன செய்ய முடியாது? அணுகவே முடியாது. ஒரு கல் சத்துருவை கொண்டு போட்டது. 2வது ஒரு கல்லை குறித்து பார்க்கலாம். பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 11, 38, 39. அப்பொழுது இயேசு மறுபடியும் அது ஒரு குகையாய் இருந்தது.
அதிலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. போதும், நமக்கு தெரிந்த காரியம். மார்த்தாள் மரியாளுக்கு கர்த்தர் எருசலேம் நகரத்து ஊழியத்து வரும்போதெல்லாம், எருசலேம் இருந்து 1.5 கிலோமீட்டர் பெத்தானியா கிராமம். அந்த பெத்தானியா கிராமத்தில் வந்து இயேசு தங்குவது வழக்கம். அந்த வீட்டில் 3 பேர் உண்டு, மார்த்தாள், மரியா, லாசரு. நேசித்த லாசரு மரித்து போய்விட்டான். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஆண்டு வரவே இல்லை. 4 நாள் கழித்து அன்றைக்கு மரியாள் வீட்டுக்கு வருகிறார். மார்த்தாள் எதிர்கொண்டு ஓடுகிறாள். ஓடி போய் சொல்றா, ஐயா, நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் பொறுப்படுத்தவே இல்லை. அடுத்து எங்க போறாரு? வீட்டுக்கு போறார். வீட்டில் யார் இருக்கா? மரியாள். ஒரே இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தது மார்த்தாளா மரியாளா? மார்த்தா அழைத்து கொண்டு வந்தா. ஆனால் ஆண்டவர் யாரை அதிகமாக நேசித்தார்? ஏன் தெரியுமா? மார்த்தாளுக்கு எப்பொழுதுமே சோறு பொங்குற வேலை தான். என்ன வேலை? சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும். நிறைய அம்மாமாருக்கு ஒரு கவலை, அடிக்கடி கவலை வரும். என்ன கவலை தெரியுமா? நாளைக்கு காலையில் என்ன குழம்பு வைக்க. எதை கொடுத்தாலும் பிள்ளை தானே வைப்பீங்கன்னு சொல்ல போது. எலுமிச்சை சாதத்தை கண்டவா, புளி சாதத்தை கண்டவா, இதை ஒப்பேத்தலாம் அப்படிங்கிற லெவலில் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். அப்படி தானே? மார்த்தாளுக்கு எப்போவுமே சோத்து கவலை. சோத்து கவலைப்பட்ட மாதம் ஆண்டவரை கவலைப்படுன்னு சொன்னால் யாரு? மார்த்தாள். ஆனால் மரியாளோ வீட்டில் அமர்ந்தாள். அவர் மரியாள் விட்ட கண்ணீரை பார்த்து ஆவியில கலங்கி இயேசு என்ன செய்தாராம்? கண்ணீர் விட்டார். அவன் எங்கே வைத்தீர்கள்? கல்லறைக்கு போறா. அப்போ மார்த்தா என்ன சொல்லுமா? 4 நாட்கள் ஆயிற்றே, சரீரம். அவர் ஒன்று பொறுப்பட சொல்ல ஒன்னே சொல்றாரு, நீ விசுவாசித்த தேவட மகிமையை. கல்லறை பக்கத்தில் வந்தாச்சு. கல்லறை வந்தோடனே, கல்லறை வந்து அதை நான் போயிருக்கேன்னு சொல்கிறேன், ஒரு கல் குகை. அந்த கல் மலை வாங்குவாங்க, மலை குடஞ்சி 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 கல்லறை உள்ளே வைப்பாங்க. ஆனால் கல் அறைன்னு வந்துச்சு. இப்போ நம்மலாம் வைக்கிறோமே, இது வந்து மண் அறை. என்ன அறை சொல்லுங்க? இந்தோனேஷியா தேசத்தை ஊழியத்து போயிருந்தேன். ஒரு அடக்க ஆராதனை. அவங்க விசுவாசத்தை பாருங்க. நமக்காச்சும் 6 அடி தோண்டணும். ஆனால் இப்போ அவங்க அப்படி இல்லை. சேசிப்பை வச்சு ஒரே போக்கு தோண்டி முடிச்சிடறாங்க. பாடி அப்படியே ஸ்டாண்டிங்கில் வச்சிடறாங்க. ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் கத்தோட வருகையும் சரட்டி எழும்ப முடியுமா? அவங்க விசுவாசத்தை பாரு. என கண்புக்குரிய தேவச்சனமே, அதோ கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணப்படும் போது அந்த பெட்டியை மூட போகும்போது எல்லாரும் ஒன்று சொல்கிறேன், நானும் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். கால் கட்டா அவிழ்த்து விடு. எதுக்கு? கால் 2 பெருவலை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க, அது அவுக்கணுமா. 2வது கை அணிச்சிருப்பாங்க, அது அவுக்கணுமா. 3வது நாடிக்கட்டு. இது எத்தனை கிறிஸ்தவங்க நானாலும் பெந்தேகோஸ்தே சபையில் கூட என்ன தெரியுமா, அது கட்டு அவிழ்த்து விடு. ஏன்னா அவங்க கையை வீசி எழும்ப முடியாதான். அதுக்குள்ள கத்த ரகசியம் எடுத்து வருவச்சுன்னா லேட்டாக போவாங்களாம். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 4 நாட்கள் ஆயிற்று. ஏன் 4 நாட்கள் இயேசு வந்தா தெரியுமா? யூதர்களுக்கு இன்னைக்கு ஒரு முறைமை ஒன்று உண்டு. செத்துப்போன ஆவி 3 நாள் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு அடையாளம் பார்த்தா இயேசு கிறிஸ்து என்னைக்கு உயிர்த்தெழுந்தார்? அதிகாலை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது யூதர்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு அப்படி இருக்குது. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம தமிழரிடத்திலும் இருக்குது. யாராவது வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா 3 நாள் எங்கே போவாங்க? குளிக்க போவாங்க. என்ன ஊத்த? அம்மா இழுத்து கிடந்திருப்பாங்க. உயிரோடு இருக்க ஒரு டவளை பால் வாங்கி கொடுத்துக்க மாட்டான். செத்த பிறகு ஊர் மெச்சணுமா, சட்டை போட மாட்டாங்க. அப்படி பயத்தோட பக்தியோட அந்த அம்மா, ஐயா கொஞ்சம் தண்ணி ஊற்றியா, இந்த வாரேன். நடந்த சம்பவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் ஒரு அம்மா, அப்போ ஊழியத்து போயிருக்கிறேன். திடீர்னு பார்த்தா வீட்டில் பார்த்தா காலையிலேருந்து சாயங்காலம் ரேடியோ செட்டு போட்டு ஒரே அமர்க்களம், கறி குழம்பு வச்சு விருந்து நடக்கு. நான் கல்யாண வீடா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரு பாட்டி செத்து போச்சு. பாட்டி செத்ததுக்கு விருந்து போட ஆட்டுக்கெல்லாம் அடித்து குழம்பு. என்ன கேட்டா, அது 103 வயசு இழுத்துட்டே கிடந்துச்சு. நாங்களும் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டினோம். பாட்டி பிழைச்சிக்கிட்டு இளநியை குடிக்க கொடுத்தோம், அதுலேயும் பிழைச்சிக்கிட்டு. அப்போ எப்படியா செத்துச்சு? மண்ணை கரைச்சி ஊற்றுறோம், வயலில் செத்து போச்சு. ஆனால் உண்மையில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணே சாப்பிடுவாய். சரிதானா? இதை கண்புக்கு தேவச்சனமே யோசித்த நம்ம வாழ்க்கையில் 4 நாட்கள் கழித்து அந்த கொண்டு போகிறது பால் அல்ல. என்ன தெரியுமா? அது சுண்ணாம்பு தண்ணி. ஏன்னா
புதைச்ச இடத்துல 3 நாள் கழிச்சு அந்த பாடியிலேருந்து ஸ்மெல் வெளியே வந்து பாக்டீரியாக்கள், வைரஸ், கிருமிகள் வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னோர் சொன்னாங்க, சுண்ணாம்பை கொண்டு குழிவாசல்ல தெளிச்சிட்டு வான்னாங்க. சுண்ணாம்புன்னா தப்பா தெரியுமில்ல, அதனால இப்போ என்ன ஊற்ற போகிறோம்? எப்படி பாட்டிக்கு தாத்தாக்குள்ள ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கு, நீங்கள் கொண்டு ஸ்வைங்கன்னு ஊற்றுறோன்னா பாட்டி டபக்கு 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 குடிச்சிட்டு மகனே நல்லா இருக்கியான்னு சொல்லுமா? 4 நாட்கள் ஆயிற்று, கர்த்தர் வருகிறார். எந்த இடம் வச்சாச்சு? ஒரு கல் இருக்கு, வட்டமாக இருக்கும். அதை என்ன செய்யுங்க? ஒரு கல்லை, அடைக்கப்பட்ட ஒரு கல்லை புரட்டி போட சொன்னார். புரட்டினார்கள். உள்ள இருந்து ஒரு கர்த்தர் கூப்பிடுறார், லாசரு வெளியே வா. அவன் உயிரோடு எழுந்து வெளியே வந்தான். அவன் கட்டுகளை அவிழ்த்துவிட சொல்லி அந்த இடத்தை தேவனாம் மகிமைப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு கல் நாற்றமெடுத்த சரீரத்திலே ஒரு வல்லமையை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இருங்க, கவனிங்க. இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி, காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகள் கிடக்குது. கர்த்தர் சொல்ல, எலும்பு பள்ளத்துக்கு வா. எசேக்கியேல், என்னத்தை பார்க்கிற? காய்ந்து போன எலும்புகள், இதாக்கு பிரயோஜனப்படுமா? ஒன்னும் ஆகாத ஆண்டவரே. எசேக்கியேல் கர்த்தர் கேட்கிற, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமான்னு கேட்கிறார். நாம என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்கள் நானும் இருக்கோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எப்போவுமே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். என்ன சாப்பிட மாட்டோம்? நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். இந்த 40 மட்டும் இல்லை, சில மக்கள் வாழ்க்கையில் சாப்பிட மாட்டோமாங்க. ஆனால் காஃபி குடிச்சிட்டு, கும்பகோணம் காஃபி, ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு பேஷ் ரொம்ப நன்னா இருக்குமாங்க. அந்த சீனியில் என்ன மிக்ஸ் பண்ணிக்காங்க தெரியுமா? எலும்புகள், மாட்டு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பை மிக்ஸ் பண்ணாதான் சீனி இனிப்பாக இருக்கும், இன்னும் இனிப்பு இருக்கும், வெள்ளை நிறம் வரும். சரிதானா? இப்போ உங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போகிறேன், ஒரு காய்ந்து போன எலும்புகளாக கிடக்கு. இதெல்லாம் எலும்புகளெல்லாம் மாடுகளாய் மாறுமா அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 2 வார்த்தை, ஒன்று ஆமாம், இல்லைன்னா இல்லை. அதே தான் கர்த்தர் கேட்கிறார் எசேக்கியேல்ட்ட, என்ன தப்பா பார்க்கிற? உலர்ந்து போன எலும்புகள், இந்த எலும்புகள் உயிரடையுமா? என்ன சொன்னா வாசிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் நீர் அதை அறிவீர் என்றேன். காய்ந்து போன எலும்பு மாடுகளை மனுஷனை மாறுமா? எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை, மாறுன்னு சொல்லலை. தேவரீர் நீரே அதை அறிவீர். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கத்தெடுத்து ஒப்புவிது, அப்படி யோசனைகள் உறுதிப்படும். உன் வழியை கத்தெடுத்து ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு நடந்த காரியம் என்ன? அதை 37ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசி உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து உயிரடைந்து காலூன்றி எழுந்து மகா பெரிய சேனையை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களுக்கு மிஞ்சின வல்லமை செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. வேதம் சொல்லுகிறது, மனுஷா கூடாதவை எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும். தேவனா கூடாத உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அடைக்கப்பட்ட ஒரு கல் நாற்றத்தை மாற்றினது, செத்துப்போன சரித்த உயிரை கொடுத்தது. காரணம் விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுமை வீட்டில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பெரிய கூடாத காரியம். நம்ம வாழ்க்கையில் தேவ விசுவாசம். திமிர்வாதக்காரன் நடக்க முடியாது, கட்டி கிடைக்கப்பட்ட வியாதி, இடம் உள்ள வர இடம் இல்லை, மேற்கூரை பிரித்துக்களை இறக்குகிறார்கள். ஏசு அண்ணாந்து பா சொல்ல, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட படுக்கை எடுத்துக்கொண்டு நட. யாருடைய விசுவாசம்? இறக்குனாங்க பாருங்க 4 பேர், அவங்க விசுவாசம். திமிராக்க விசுவாசம் அல்ல, இறக்குறாங்க பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க இறக்க வேண்டிய நம்ம வேலை, ஓட வைக்க வேண்டிய அவருடைய வேலை. இறக்குனாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு வாழ்க்கையில் விசுவாசம் எங்க இருக்குது? தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்க மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான்.
இன்னைக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், துக்கம், நெருக்கம். எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, மத்த 24 வீட்டில் வாசித்து பாருங்க. யுத்தங்களை செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கெல்லாம் ஆரம்பம். இன்னைக்கு நிறைய நாட்கள் சண்டையை பாருங்க. தேசத்துக்கு தேசம் விரோதம், ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதம். இதெல்லாம் வருமா? வரும். ஆனால் ஒன்னை புரிஞ்சு கொள்ளுங்க, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் அப்படிங்கிற இடத்துல குடியிருந்தாங்க. அந்த கோசேன் நாட்டில், எகிப்து தேசத்துல தான், அதே இருக்கிற ஊர்ல ஒரு வெட்டுக்கிளி கூட எங்க போகல, கோசேன் நாட்டுக்குள்ள போகல. ஒரு தவளை, ஒரு பேனு, ஒரு அக்கினி, ஒரு கல்மழை இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகள் மேல கூட அக்கினி படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்க நம்முடைய தேவன் மரணபடி நம்ம நடத்துவார். இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்காது நினைக்கிறீங்களா? எதுக்கு வேதத்தை தூக்கிட்டு வந்து இருக்கிறோம்? உலகம் முடியும்னு சொன்னா எதுக்கு பைபிளை தூக்கணும்? உலகம் முடியாதுன்னு சொல்லும், முடியாததை முடித்து கொடுக்கத்தான் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவே தான் அந்த கல் புரட்டப்பட்டது. யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 9 வாசிங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9 வசனம். எகிப்தினுடைய நிந்தையை உங்கள் மேல் விழாதபடிக்கு புரட்டி போட்டேன். நிந்தையை கர்த்தர் என்ன செய்து போட்டாராம்? புரட்டி போட்டாராம். இன்னைக்கு வாழ்க்கை என்ன நிந்தையோடு இருக்கிறீங்க? என்ன அவமானத்தோடு இருக்கீங்க? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:7 வாசிங்கள். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன பலன்? ரெண்டத்தனையான பலன். அத்தனை தெரியுமா? ரெட்டிப்பு மடங்கு பலன் அல்ல, 2 அத்தனை. யோபு வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோபின் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்க கர்த்தர் 2 அத்தனையாய். 2 அத்தனை தெரியுமா? எங்க உடைக்கப்பட்டீங்களோ, எங்க கஷ்டப்பட்டீங்களோ, எங்க பாடு அனுபவிச்சீங்களோ, எங்க முடியாதோ அதே இடம், அதே ஊர், அந்த இடத்துல உங்களை என்னையும் கொண்டு எந்த அத்தனையில கஷ்டப்பட்டீங்களோ அந்த அத்தனையை 2 மடங்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் 2 அத்தனை. ரெட்டிப்பு வேற, 2 மடங்கு வேற, 2 அத்தனை என்பது வேற. கில்கால் நிந்தை புரட்டப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23 பாருங்க. யாருடைய வாக்கு நிந்தை கர்த்தர் புரட்டி போட்டார்? ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் நிந்தையை நீக்கிவிட்டார். அந்த பிள்ளை யாரு? யோசேப்பு. யோசேப்பு வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ராகேல் நிந்தை சுமந்தாள். ஆனா யோசேப்பை பெற்ற பின் என்ன ஆச்சு? அவன் நிந்தை நீங்கி விட்டது. அதே அதிகாரம் 25 வாசிங்க. நல்ல கவனிங்க. பிள்ளை பிறந்தான். முதல் யார் நிந்தையை மாத்தினா? அம்மா நிந்தைய. அடுத்து யாருக்கு விடுதலை கொடுத்தான்? அப்பாவுக்கு. யாக்கோபு போய் சொல்றாரு லாபான்ட்ட, இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டேன், இனிமே எங்க நாட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு போக போறேன். எப்போ? யோசேப்பு பிறந்த பின் தாய் நிந்தை மாற்றப்பட்டது. யோசேப்பு பிறந்த பின் தகப்பனு விடுதலை கிடைத்தது. நிறைய வாச டைம் இல்ல. யோசேப்பு வாலிப நாட்கள் குழிக்குள்ள தூக்கி போட்டான். இஸ்மாயிலை தூக்கி கொண்டு விற்பனைக்கு விற்றுப்பட்டார்கள். ஒரு முன்னோர்கள் சொல்ல வார்த்தை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. என்ன கிடையாது? பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. குழிக்குள் விழுந்தவனை கர்த்தர் எங்க கொண்டு உயர்த்தினாரு? சிங்காசனத்தில். அப்படித்தானே? அது மாத்திரமா, அவனை குழிக்குள் எடுத்து இஸ்மவேலை கையில் என்ன செய்து போட்டாங்க? விற்று போட்டார்கள். அதுக்கு பரிசு என்ன தெரியுமா? 2 பலனுக்கு மட்டும் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 எடுங்க, 38. 2 பலன். ஆதியாகமம் 41:38. பார்வோன் கேட்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒரு மனுஷன் இந்த எகிப்து தேசத்திலே உண்டோ? போத்திப்பார் வீட்டில் இருக்கும் போது அவனுக்கு என்ன ஆவி பிடிச்சுன்னு உலகம் சொல்லிச்சு. போத்திப்பார் வீட்டில் இருக்கும் போது யோசேப்பு என்ன தப்பு பண்ண போத்திப்பார் மனைவி சொன்னா? பச்சாராவி. ஆனா இப்ப பார்வன் மன்னன் சொல்றான் என்ன ஆவி? அதான் 2 பலன். அடுத்த வாசிங்க, 42 வாசிங்க.
முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போட்டான். என்ன மோதிரம்? முத்திரை மோதிரம். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை. தேவ ஆவியை பெற்ற மனுஷங்களுக்கு என்ன வந்துச்சு? சேல்தியேல் குமாரனாகிய செருபாபேலே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். திரு ராஜா கையில மோதிரம் அணிவிக்கப்பட்டது. இளைய குமாரன் மனம் திரும்பி வந்தபொழுது கையில என்ன அணிவிக்கப்பட்டது? மோதிரம் அணிவிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, முதல்ல தேவ ஆவியை பெற்ற மனுஷன், அதுக்கு முன்ன விபச்சார ஆவி பெற்ற மனுஷன், இப்ப தேவ ஆவியை அடிச்சு, அதுக்கு பின்பு பாத்தீங்கன்னா பரிசுத்த முத்திரை போடப்பட்டது. என்ன வாசிங்க? எத்தனை வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரங்கள். அவன் எத்தனை முறை வஸ்திரம் இழந்தான் தெரியுமா? 2 முறை இழந்தான். ஒன்னு யாற்ற? சகோதரன் பலவர் அங்கி இழந்தான். இன்னொன்னு யாற்ற இழந்தான்? போத்திபார் வீட்டில் இழந்தான். இப்போ 2 இடத்த வஸ்திரத்தை இழந்தான். இப்போ பார்வோன் மன்னன் அவன் என்ன அணிவிக்கிறான்? மெல்லிய வஸ்திரமா வஸ்திரங்களா? வஸ்திரங்களை. 2 பலன். என்ன வாசிங்க? அடுத்து வாசிங்க. இப்ப என்ன கழுத்து வந்துச்சு? பொன் சரப்பணி. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 17. இல்ல மணிக்கு 105:17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையில் விற்கப்பட்டான். கால்களை விலங்குபட்டு ஒடுக்கின பிராணன் அவன் கழுத்தில் இரும்பு பட்டை அணிவிக்கப்பட்டது. பார்வோன் மன் அரமனையில் இப்ப கழுத்து என்ன அணிவிக்கப்படுகிறது? பொன் சரப்பணி அணிவிக்கப்படுகிறது. அந்த பொன் சரப்பணி இன்னைக்கு நம்ம உங்க கோயம்புத்தூர்ல தெரியுமா? தெரியுமா? உங்க ஊர் மேயர் யாரு தெரியாதோ? அந்த மேயர் பதவி ஏற்கும் போது ஒரு கையில் ஒரு கோல் கொடுப்பாங்க தெரியுமா? வெள்ளியில. அவங்க கழுத்துல, மேயருக்கு எம்எல்ஏ கிடையாது, கழுத்துல ஒரு செயின் போடுவாங்க. அது எத்தனை பவுன் தெரியுமா? 101 பவுன். என்ன தெரியுமா தெரியாதா? கேட்டு பாருங்க, ஊர் மேயத்தை கேளுங்க. ஐயா 101 பவுன் போட்டாங்களா ஐயா? அது அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு உரியது. யோசேப்பு காலத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம். செய்யாத குற்றத்துக்கு இரும்பு பட்டு அணிவிக்கப்பட்டது. இப்ப என்ன அணிவிக்கப்படுகிறது? பொன் சரப்பணி. 2 பலன். அடுத்து வாசிங்க. இப்ப எல்லை ஏத்துறான் 2ஆம் ரதத்தின் மேல். கவனிங்க, குழியிலிருந்து இஸ்மவேலை விற்று போட்டான் அடிமையா. இப்ப இஸ்மவேலர்கள் என்ன வாகனத்தை போனாங்க? ஒட்டகம். இப்ப இவன் அடிமை. இவனை ஒட்டகத்து மேல உட்கார வச்சிருப்பாங்களா? வாலிப வயசு ஒட்டகத்து கூட ஓடிவான வச்சிருப்பாங்களா? இப்போ எங்கெங்கெல்லாம் ஒட்டகத்து கூட வாலிப வயசு, ஒட்டகம் பெரிய ஒரு அங்க ஒரு ஸ்டெப் வைக்கும், அங்க ஒரு ஸ்டெப் வைக்கும். இவன் 10 ஸ்டெப் வச்சாதான் ஒரு ஸ்டெப்புக்கு அடையாளம். இப்போ ஒட்டகத்து கூட பாலைவனத்தில் யோசேப்பு என்ன செஞ்சிருப்பான்? ஓடி இருப்பான். அவன் எங்கெங்க ஓடுனான்? 2 பலன். இப்ப எதுல போறான்? 2ஆம் ரதத்தின் மேல் போறான். அடுத்தது தண்டனிட்டு பணிங்கிட்டு சொன்னான். அடிச்சலாம், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீ அதிகாரி. ஆனாலும் உத்தரவு இல்லாமல் காலையும் கையையும் ஏன் தெரியுமா? சங்கீதம் 105:18 வாசிக்கிறோம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன், அவன் உயிர் இரும்பில் அடைபட்டு இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் கால், அதாவது அது எப்படின்னா ஒரு இரும்பு கவசம். நீங்க பார்க்கணும்னா ஒரே ஒரு இடம் இருக்கு. நீங்க வேணா கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாவரம் பேலஸ்க்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இரும்பு கவசம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. எகிப்தின் மியூசியத்தில் பார்த்துருக்கேன், அங்கே இருக்கு இரும்பு கவசம். இரும்பு கூட கையை பிடிச்சிருவாங்க. யோசித்து பாருங்க, அவன் உயிர் ஒரு இரும்பில் அடைபட்டு இருக்கிறது, பிராணன். அந்த இடத்துல கர்த்தர் அவனை சொல்லாரு, உன் உத்தரவு இல்லாமல் எகிப்து தேசத்தை ஒருவனு காலைய கையையோ. இதான் 2 பலன். அல்லேலூயா. என கண்புக்குரியவர்களை வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்துல கூனி குறுகி கண்ணி வடிச்சு வேதனைப்பட்டு அழுது புலம்புனீங்களோ அந்த இடத்துல கண்ணீரோடு விசுவாசம் ஜெபித்து பாருங்கள். கம்பீரமான அறுவடையை கத்த கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கல்
நாற்றம் எடுத்த வாழ்க்கையை புரட்டி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தையை புரட்டி போட்டது. யோசேப்பின் பிறப்பு அவன் தாய் நிந்தையை புரட்டினது. யோசேப்பின் பிறப்பு தகப்பன் நிந்தையை புரட்டினது. யோசேப்பின் வாழ்க்கை போத்திபார் வீட்டில் இருந்த சட்ட திட்டங்களை மாற்றினது. யோசேப்புடைய பிறப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியை மாற்றி கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு கல் கோலியாத்தை கொண்டு போய் சத்ரு அழித்தது. ஒரு கல் செத்துப்போன நாற்றம் எடுத்த சரீரத்தில் கூட வல்லமையான காரியங்கள் செய்ய ஆரம்பித்தது. இன்னும் ஒரே ஒரு கல்லை பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஆதியாகமம் 31:45. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். போதும். அந்த கல் என்னாச்சு? 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த ஒரு கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. அது என்ன ஆயிற்று? யாக்கோபு தலைமாட்டு அந்த ஒரு கல் எதா மாறிடுச்சு? தேவனுடைய வீடாய் மாறிடுச்சு. அத்த யாக்கோபு சொல்றான், இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா, ஏல் பெத்தேல், இது தலை சாய்க்கும். அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, யாக்கோபு தலையிருந்த கல் இன்னைக்கு இருக்குது. எங்க இருக்கு தெரியுமா? இங்கிலாந்து தேசத்தில் பக்கிங்காம் பேலஸில் விக்டோரியா மகாராணியர் அம்மையார் உலகம் முழுவதை தன் ஆளு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்த பொழுது இந்தியாவிலேருந்து ஒன்று கொண்டு போனாங்க. டெல்லியிலேருந்து. என்னது? கோகினூர் வைரம். சரிதானா? அதை போல இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க படையெடுத்து வரும்போது யாக்கோபு தலையில் வச்ச கல்லை எடுத்துக்கொண்டு பக்கிங்காம் பேலஸை இன்னைக்கு வச்சிருக்காங்களாம். அதை பார்க்கல, சரித்திர சான்று. எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, தலை சாய்த்த ஒரு கல் தேவனுடைய வீடாகப்பட்டது. இன்றைக்கு உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கர்த்தர் தனக்கு தரிசனமான அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடம் எந்த இடத்துல தெரியுமா? மோரே. எந்த இடம்? மோரே. அப்படின்னா சரியான தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? லார்ட் இஸ் மை டீச்சர். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல போதகர். ஆபிரகாம் முதல்ல பலிபீடம் கட்டுறான். கர்த்தர் தரிசனம் இடத்துல பலிபீடம் மோரேல பலிபீடம். ரெண்டாவது பலிபீடம் கட்டுறான். வாசித்து பாருங்க 13:12-13. ஆதியாகமம் 12:13. வாசிங்க. மன்னிக்க 12:8. மன்னிக்க. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து கிழக்கே ஆயில போய் அடுத்த பலிபீடத்தை. ஆயினா நெருக்கம் என்பது அர்த்தம். மூணாவது எங்க கட்டுறான் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடைசியில. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோன் இருக்க மம்ரேயின் பூமி சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் அங்கே அவன் சந்ததியை விருத்தடைய பண்ணினார். அல்லேலூயா. பலிபீடம் கட்டப்பட்ட பின் அவன் சந்தை என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. ஈசாக்கு, ஆபிரகாம் பிள்ளை ஈசாக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்க. சீக்கிரம், டைம் இல்லை. ஆதியாகமம் 26:20. கேராரு மேய்ப்பருகின்ற தண்ணி தங்களுடைய சொல்லி வாக்குவாதம் செய்தார்கள். சரி, நானே சொல்லி முடிக்க கவனிங்க. ஆபிரகாம் தம் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். என்ன சொத்து அந்த காலத்தை கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்தை சொல்ல தெரியுமா? எங்க பம்பு செட்லாம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? ஒரு மோட்டர் எவ்வளவு? அந்த கதை ஒரு 5000 ரூபா இருக்கும். ஒரு கிணறு. அந்த கிணறு வச்சுட்டு அவங்க பெரிய பணக்காரங்க அந்த ஊரில். மற்ற நிலமெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். இவங்க பம்பு செட்டு கரண்ட் போட்டு ஓடணும். அந்த நிலம் மட்டும் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அதை போல் அந்த காலத்தில் ஆபிரகாம் அந்த இடத்த கவனிங்க, அமலேக்கற்ற வசனம் இருக்கு, விலை கொடுத்து வாங்கி ஒரு கிணறு தோண்டி வைக்கிறான்.
அந்த கிணறை அமலேக்கியரும் அவரோடு சேர்ந்து கேரார் மேய்ப்பல வந்து ஈசாக்கிட்ட சண்டை போட்டு கேட்கிறாங்க, இந்த கிணறு எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் செய்தார்கள். ஈசாக்கு ஒரு வார்த்தை சொல்லல, அந்த கிணற்றுக்கு ஒரு பேர் வைக்கிறான், ஏசேக்கு. அடுத்து 21 பாருங்க, 21 வசனத்துல அது ஈசாக்கு, கவனிங்க நானே சொல்றேன், அது ஈசாக்கு தன் கை பிரயாச பலனாலே ஒரு கிணறு தோன்றான், அந்த கிணறும் எங்களுடைய சொல்லி வாக்குவாதம் செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு பெயர் சித்தனா. ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம் என்பது அர்த்தம், சித்தனா அப்படின்னா கசப்பு என்பது அர்த்தம். இப்போ இந்த வாக்குவாதமும் கசப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா? அது அதிகாரம் 25 வாசித்து பாருங்க தெரியும். பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு அங்கே ஒரு கூடாரம் போட்டான். நல்ல கவனிங்க, முதல்ல கிணறு அப்பா தோண கிணறு, ஆனா அங்க என்ன இல்லை, பலிபீடம் கிடையாது. இவன் ஒரு கிணறு தோன்னா, கிணத்தை தோன்னா, ஆனா என்ன இல்லை, பலிபீடம் இல்லை. ஆகவே 2 கிணற்றையும் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ பெயர் சபாவில் வந்து முதல்ல என்ன கட்டினான், பலிபீடத்தை கட்டி அதற்கு பின் ஒரு துறவை அங்கு தோன்றான். அந்த கிணற்றுக்கு பெயர் ரெகோபோத் என்று பெயரிட்டான். அது சுரக்கும் நீருற்று, இது கர்த்தருடைய இடம். அதனால் அங்கு யாரும் வாக்குவாதம் பண்ணல. அதற்கு பின்னால் வாசித்து பாருங்க, எந்த அமலேக்கியரும் எந்த கேரமைப்புகளும் ஈசாக்கிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்க இப்ப வந்து சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமை, உம்மோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பலிபீடம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு வசனம் ரொம்ப நமக்கு பிடிக்கும், இதோ உனக்கு ரொம்ப உருவாக்கப்படும் வாய்க்காதவோம். அடுத்து அவ்வளோதான், எது வேணுமோ அதை மட்டும் பிடிச்சிட்டு ஆண்டு போராடி செபிக்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு 2-3 இருக்க தெரியாதா? வாசிங்க, ஏசாயா 54:17 நினைக்கிறேன் பாருங்க. ஏசாயா 54:17 இந்த வசனம் யாருக்கு சொந்தம்னு பாருங்க. இதோ உனக்கு உருவாக்கிடும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவினை குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்கார உண்டான சுதந்திரமும் என்னால உண்டான நீதி. அப்ப நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காத போனா நீங்க யாரா இருக்கணும்? கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க ஊழியக்காரன் எனக்கு மைக்கு பிடிச்சி எப்படின்னா பிரசங்கம் பண்ண தெரியும். மைக்கு பிடிக்கிற ஊழியம் இல்லை, ஒன்னே ஒன்று தான், அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வதிப்பார். நம்ம தமிழர் ஒரு வழக்கம் ஒன்று உண்டு, பக்கத்து வீடு 2 வீடு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சு வச்சு பேசுவாங்க. விடிய காலம் பக்கத்து வீடக்க விளக்க மாத்திரை எடுத்து முத்தம் தூக்க வருவாங்க, முத்தம் தானே தூக்க வருவாங்க. திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டு முன்னால் ஒரு லோடு செங்கல் இறங்கியிருக்கும், ஒரு லோடு ஜல்லி இறங்கியிருக்கும், 1 டன் கம்பி அயன் ராடு வந்து இறங்கியிருக்கும், கொஞ்சம் ஒரு லோடு எம்சாண்ட் வந்து இறங்கியிருக்கும். ராத்திரி வரைக்கும் 2:45 மணி வரைக்கும் கிளாக்கு மாதிரி முள்ளு வரைக்கும் சிரித்து சிரித்து பேசின அக்கா, விடிகால அந்த அக்கா மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படி 6 மணி மாதிரி ஆயிரும். எதுக்கு? நம்ம வீட்டை விட இப்போ வீடு மேலே எழும்ப போகுது. நான் என்ன சொல்கிறேன், அடுத்தவங்களை விட்டுருங்க. உங்கள் பக்கத்துல வீடு கட்டுறாங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன் சாந்து என் வீட்டு பக்கம் ஒன்று கூட விழக்கூடாது. ஏன்னா நான் 4 ரோஸ் செடி வாங்கிச்சுங்க. ரோஸ் செடி வந்து குறைஞ்ச போது ஒரு செடி வந்து குறைஞ்ச போது 10,000 ரூபா பாருங்க. அதனால அந்த செடியில் விழுந்தால் செடி பூக்காமல் இப்போ இருக்கு, அந்த பூவை பறித்து நீங்கள் தலை வைக்காமல் தான் இருப்பீங்க. சரிதானா? இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். நான் என்ன சொல்கிறேன், பக்கத்தோட வீடு கட்டுறாங்களா, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டவரே அந்த வீட்டை நல்லா கட்டி முடித்து அவங்கள சந்தோஷம் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க. அதாங்க ஊழியம். அடுத்தவங்க நல்லா இருக்கு நினைங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு அவங்க போகிறாங்களே இவங்க போகிறாங்க நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, தன்னை போல் பிறனையும், உனக்கு என்ன வரணும்னு நினைக்கிறியோ அதை அடுத்தவனு செய்து பழகு. கர்த்தர் அதான் ஊழியம். இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம் பைபிளை பிடிச்சோன்னே கர்த்தர் பரலோகத்துக்காக திறந்து விட்டுருவாரா? அன்னைக்கு ஒரு யூடியூப்ல மெசேஜ், ஒரு கேத்தலிக் சபையின் ஃபாதர் பிரசங்கம் பண்றார். இயேசுக்கு நடந்த கதையும் அந்த இருக்குது. இயேசு கிறிஸ்து கேட்கிறார் பேதுருட்ட, பேதுரு பரலோகத்தின் சாவியை ஒன்றான கொடுத்துருக்கேன். அவர் அப்படியே பிரசங்கம், ஒன்றா கொடுங்க.
எனக்கு தெரியாதவங்களாம் உள்ளே வந்துட்டாங்களேங்க. யாரு? இயேசு கிறிஸ்து யார்கிட்ட கேட்குறாரு? பேதுருட்ட. பேதுரு சொன்னாராம், ஆண்டவரே நான் ஒழுங்காக தான் செக் பண்ணி அப்படி இப்படி சொல்கிறார், செக் பண்ணி அனுப்புனேன், உங்கள் அம்மா பின்னால் கூட கதவு திறந்து விட்ருவாங்க. பரலோகத்துக்கு எத்தனை கதவு இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்கணும். இவர் உள்ள செக் பண்ணி அனுப்புகிறாராம். அந்த அம்மா இயேசு கிறிஸ்து அம்மா மரியாள் அம்மா வந்து பின்னால் கதவு உள்ள அனுப்பி விட்டுறாங்களாம். என்னது சர்க்கஸ் கூட ஆரம்பிக்குது? எனக்கு அன்புக்கு தேவச்சனமே, வேதத்தை தூக்கில் பறந்து போயிட முடியாது. என்ன சுருக்கமாக சொல்லிட்டா, கிறிஸ்தவங்க பறந்து போக முடியாது. யார் முடியாது? என்ன அமைதியாயிட்டீங்க? சோமனு கிறிஸ்துவ ஆலயத்தை மெம்பர்ஷிப் வச்சா 600 கட்டினோன்னு பர்வத்துக்கு அது தானே திறக்கப்பட்டுருமோ? என்னை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க போக முடியாது. ஆனால் யார் போகுதுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் போவார்கள். வசனம் இருக்கா? இருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். சாராக்கள் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான், அவன் யாருன்னு சொல்கிறான்? நான் டேவிட். என்னது? அப்போ பல பேருவான கிறிஸ்தவன் இடுப்பில் வேட்டி இல்லாமலே சூலூர் தண்ணி அடிச்சு நடந்து வந்திருப்பான். அவனுக்கு கல்லறத்தோட பேர் நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடித்த விசுவாசை, வேட்டியே காத்துக்கொள்ள விசுவாசி காத்துக்கொண்டாராம். அவங்களுக்கு குருவான போய் ஜோமன், அவங்களுக்கு தெரியும் இது விளங்காத கேஸு, இவனுக்கெல்லாம் செபிக்கத்தான் நான் பட்டம் வாங்கினேன்னா, இதுக்கு தான் பைபிளை முட்டி முட்டி படித்து நான் ஆண்டவர் கூப்பிட்டு வந்தான்னு நினைப்பாங்க. என்ன செய்ய? எங்கள் பொழப்பை என்ன செஞ்சாகணும் சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சில் தங்கச்சி இருக்கா, நல்ல டாக்டர் படித்தா, அவள் கிளினிக் திறந்தா, இப்போ போய் ஜோம் பண்ணி கூப்பிட்டா எப்படி ஜோம் பண்ணணும் சொல்லுங்க? கர்த்தாவே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த கிளினிக்கை திறந்து வைக்கிறோம். ஆண்டவரே, நிறைய பேர் ஒரு கிளினிக் ஆசீர்வதிக்கப்பட என்ன நடக்கணும்? அப்போ தானே அவன் எம்பிபிஎஸ் படித்து, நீட்டு படித்து, அந்த இதை படித்து, இதை படித்து, பல லட்சங்களை செலவு செஞ்சு கஷ்டப்பட்டு படித்து அவள் ஆஸ்பத்திரி திறந்து வச்சுட்டு ஆள் வரலன்னா அவன் நிலைமை என்ன? இப்போ யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? உங்களுக்கு தெரியாது, எங்கள் சூழ்நிலை வெளி சொல்ல முடியாது. அது நல்ல போராட்டத்தை போராடி என்ன செய்ய நாசமாக போ, அந்த மண்ணுட்டி எள்ளி மண்ணை போடாமல் தெரியும், இவன் நாசமாக போவான், என்ன செய்ய பூமிக்கு மண்ணுக்கு மண்ணை சாம்ப ஒப்பு கூட போகிற திரும்பியே வந்துடும். அந்த ரத்தப்படி எங்கிட்ட கத்த கேட்பார், அது கணக்கு. எனக்கு அன்புக்குரிய தேவச்சனமே, தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள். அல்லேலூயா. ஒரு கல் சத்துருவை கொன்று போட்டது. ஒரு கல் நாற்றமெடுத்த குடும்பத்திலே மறுபடியும் சாட்சி உண்டாக்கி கொடுத்தது. ஒரு கல் தேவனுடைய வீடாக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். வேதம் சொல்ல, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை ஏசாய் கேட்டு சொல்லான், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை பணம் அல்லங்க, ஆண்டவருக்கு காணிக்க அல்லங்க, ஆண்டவருக்கு பொன்பொரு தேவையில்லைங்க. ஆண்டவருக்கு தேவை விலையேறப்பெற்ற ஜனங்களுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நமக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் கண்ணீர் சிந்தி ஜெபித்திருப்பாங்க இல்லையா? சூலூர் சர்ச்சுக்கு என்ன மெமோரியல் சர்ச்? சென்ட் ராபர்ட்சன் மெமோரியல் சர்ச். அவர் வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அவர் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. ஒரு சைக்கிள் அரிக்கன் லைட், அதை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூரில் சுற்றி 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 மனுஷன், ஒரு இங்கிலாந்து வெளி தேசத்தை சார்ந்தவன், குழு பிரதேசத்தை சார்ந்தவன், இந்த சுட்டெரிக்க வெயிலுக்குள்ள சைக்கிளில் போய் 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 அலைந்து இத்தனை சபைகளை உருவாக்கி வைத்தாராம். அவருடைய அர்ப்பணிப்பு எங்க? கத்து இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஏசி போட்ட கார் கொடுத்துருக்கிறார். காலை வச்சு கிக் பண்ணால் கூட கால் வலிக்குன்னு சொல்லி பட்டன் ஸ்டார்டர் வச்ச பைக்கை கத்தை கொடுத்துருக்கிறார். இதை வைத்து கொண்டு நீங்களும் நானும் டிமார்ட்டு போகணுமா, பக்கத்து கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்ய போகணுமா, லூலு மாலில் போய் வாரத்துக்கு ஒரு மாதிரி பிக்னிக் பார்த்துட்டு வரணுமா, இல்லை கோயம்புத்தூர் கடற்கரையில் போய், கடற்கரை இல்லையோ, கோயம்புத்தூர் ஆட்சின் அருகே என்னமோ ஒன்று உண்டு, தம்பி வேலுச்சாமி கட்டி வச்சிருக்காரு என்னமோ அழகழகா, அதுக்கிட்ட போய் காற்று வாங்க போகணுமா? இல்லை பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:13 சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே அமர்ந்து கூடி வந்த பெண்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பவுல் பேசும்படி பேசிக்கொண்ட வேளையில் லீதியால் கேட்டாள், அவ இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. யாரோ போட்ட முழங்கால், யாரோ பண்ணின ஜெபம், யாரோ வடித்த கண்ணி தான்
உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் பேழைகளை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் செய்கிற ஜெபம் கண்டிப்பாக ஒரு ஆத்துமாவாச்சலும் கர்த்தர் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இருந்த என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? வாஸ்து முடிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாஸ்து முடிப்போம். 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. என்றென்றைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்க? நட்சத்திரங்களைப் போல பிரகாசமா இருப்பார்கள். ஐயா ராபர்ட்சன் ஐயா இறந்து எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. அவர் முகத்தை பார்த்ததில்லை. அவர் மனைவி மக்கள் யார் நமக்கு தெரியாது. குடும்ப வம்சம் வரா தெரியாது. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு பலிபீடத்தில் அவர் பேர் அறிவிக்கப்பட காரணம் தெரியுமா? அவர் செய்த அர்ப்பணிப்பின் ஊழியம். அவன் மரித்தும் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாதாரணமான கல் மூளைக்கல்லாய் மாற்றப்பட்டது. இது அடுத்து என்ன கல்லா மாறணும் தெரியுமா? வாஸ்து முடிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வாஸ்து முடிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் நல்ல கவனிங்க, விலையேற பெற்றமா இருக்கிற இப்ப என்ன கல்லாயிடுச்சு சொல்லுங்க? சாதாரண உனக்கு கல்லு மூளைக்கல்லாச்சு. மூளைக்கல்லு சகரியா 4:7 தலைக்கல்லாச்சு. இப்ப தலைக்கல் என்ன கல்லா மாறிட்டு? ஜீவனுள்ள கல்லாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அவரிடத்தில் சேர்ந்தவளை நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல என்ன மாளிகை? ஆவிக்கு, இது பரலோக பாக்கியத்தை குறிக்கிறது. ஆவிக்கற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஊழியம் செய்தால்தான் எங்க போக முடியும்? பரலோக பாக்கியத்தை. 1 தாலந்தை பெற்றவன் மண்ணிலே புதைத்து வைத்தான். 2 பெற்றவன் 2 சம்பாத்தியம் பண்ணா. 5 பெற்றவன் 5 சம்பாத்தியம் பண்ணா. சாதாரணமான கல் மூளைக்கல்லாச்சு. மூளைக்கல் தலைக்கல்லாச்சு. தலைக்கல் ஜீவனுள்ள கல்லாய் மாற்றப்பட்டது. அந்த ஜீவனுள்ள கல் ஆவிக்கற்ற மாளிகையாயும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும், அது தேவனுக்கு ஆவிக்கற்ற பலிசத்த பரிசுத்த கூட்டமாயும் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கல் ஜீவனுள்ள கல்லாய் மாற்றப்பட்டது. அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஜீவனுள்ள கற்களாய் மாற்றப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். இருக்க இடத்தில் எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கண்களை மூடி கருத்தாய் ஏல் பெத்தே. ஆமென். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றியே, புவியின் துளை போல் சந்ததி பெருகோ என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றியே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகோ என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவாகி கைவிடவே மாட்டீ. அல்லேலூயா. சொன்னதை ஏசப்பா கைவிடவே மாட்டீ. இது
பாதத்தில் வாசல். ஒரு கல், அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை வைக்கிறேன். இந்த அருமையான கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் உங்களை என்னை கத்த சொல்லுகிறார். அஸ்திபாரமாகிய மகனே மகளே, உன்னை வைக்கிறேன். உன் வாழ்க்கை மூலைக்கல்லாய் மாற வேண்டும். அந்த மூலைக்கல் தலைக்கல்லாய் எழும்ப வேண்டும். அந்த தலைக்கல் ஜீவனுள்ள கல்லாய் மாற வேண்டும். அந்த ஜீவனுள்ள கற்களாய் நீ மாற்றப்படும் பொழுது ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமாயும் கர்த்தர் நம்மை மாற்றியமைக்க வல்லவரை இருக்கிறார். எல்லாம் ஒரு கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற்றும். ஒன்றுக்கும் உதவாத ஒரு கல்லாக இருக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட கல்லாக இருக்கிறேன். நாற்றமெடுத்த கல்லாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே கர்த்தாவே எதையுமே நீ செய்ய முடியாத கல்லாக இருக்கிறேன். என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாறட்டும். எல்லாரும் கொஞ்சம் அர்த்தத்தை உணர்ந்து வாய் திறந்து நீங்கள் அர்ப்பணித்து செபிப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு ஜீவனை கத்த கொடுக்க வல்லவரை இருக்கிறார். ஒரு ஜீவனை கொடுக்க வல்லவரை இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள அபிஷேகத்தை கத்த கொடுக்க வல்லவரை இருக்கிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசித்து அது உயிரடைந்து காலூன்றி அது மகா பெரிய சேனையாய் மாற்றப்பட்டது. அன்பு சகோதரனே, சகோதரியே, தங்கச்சி, தம்பி, தாயே, தகப்பனே, உங்க வாழ்க்கையில் அநேக சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன் படிப்பு ஒண்ணுக்கு உதவாது, உன் வேலை ஒண்ணுக்கு உதவாது, உன் தொழில் ஒண்ணுக்கு உதவாது, இந்த ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாச்சும் போ, எங்கேயாவது பிழைத்துக்கொள் என்று சொல்லி கூட சில திட்டத்தோடு வந்திருக்கலாம். என் கையில பணம் இல்லை, என் கையில காசு இல்லை. ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை, யாக்கோபை போல புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, யாக்கோபை போல ஜீவன் தப்ப ஓடக்கூடிய வாழ்க்கை, யாக்கோபை போல தாய் தகப்பன் பாசம் இல்லாதபடி ஓடக்கூடிய வாழ்க்கை. ஆனா கல்லை எடுத்தான். அந்த கல்லை தேவனுக்கு வீடாக மாற்றினான். அந்த கல்லை திரும்ப வரும்பொழுது அது பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டு என்னை வார்த்தை அவன் சொல்லுகிறான். கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை கத்த கொடுத்தான். ஜீவனுள்ள கல்லாய் மாற்றப்பட்டான். ஆதியாகமம் 28:15 சொல்கிறது, யாக்கோபு கர்த்தர் யாக்கோபை படுத்து இருக்கிறான். அவன் தலைமாட்டி ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. ஏனின் மறுநிலே கர்த்தர் நின்று சொல்கிறார், யாக்கோபு நான் உன்னுடனே கூட இருப்பேன், போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. வாலிப மகனே, மகளே, உன் வாழ்க்கை சாதாரண கல்லுதான். உன் எதிராக இருக்கிற சில பெருமைகளையும் தூஷணங்களையும் நிந்தைகளை விட்டுட்டு வெளியே வா. உனக்கு எதிராக இருக்க சத்துருக்களை கத்த கொண்டு போட வைப்பார். நாற்றம் எடுத்த வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, அவிசுவாசமான வாழ்க்கை, சோர்வான வாழ்க்கை, மந்த நிலைமை வாழ்க்கை தூக்கி அந்த கல்லை தூக்கி எறி. கர்த்தர் ஆவிக்கேற்ற வல்லமை பெற்றுக்கொள். உனக்குள் விசுவாசம் செயல்படும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுவாய். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் ஊழியம் செய்ய ஒப்புக்கொடு. ஊழியம் செய்தால் உன்னை கர்த்தர் ஜீவனுள்ள கற்களாய் மாற்றுவார். அர்ப்பணிப்போடு செயல்பட ஒப்புக் கொடுப்பீங்களா? பரம தகப்பனே, உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். யாருடைய வாழ்க்கை ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லோ, யாருடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லோ, பரதேசி ஆபிரகாமை போல செல்லக்கூடிய வாழ்க்கையோ, யாக்கோபை போல ஒன்றுமில்லாதபடி, உடுத்த துணி இல்லாதபடி, ஆண்டவரை காப்பாற்ற ஆள் இல்லாதபடி, அடுத்த வேளை உணவு இல்லாதபடி தவிக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கல் தேவனுடைய வீடாய் மாற்றப்பட்ட போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கை தேவனுக்குரிய வாழ்க்கையை மாறட்டும். இவர்கள் அந்த கர்த்தர் ஆலயமாக எழும்பட்டும். பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமாக மாறுவார்களாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.